ஜோதிட தகவலில் யோகங்களின் சிறப்பு அம்சங்களை பற்றி சிறப்பு அம்சங்களை பற்றி உங்களிடம் பேசி வரக்கூடிய நான் நேற்று கஜகேசரி யோகம் குருச்சந்திர யோகத்தை பற்றி கூறினேன். இன்று சகட யோகம். சகட யோகமானது முழுமையான யோகம் என கூற முடியாது, இருந்தாலும் சகட யோகம் என்று ஒன்று உள்ளது. சகடம் என்பதால் அதாவது சந்திரனுக்கு 6, 8, 12 ஆகிய மறைவு ஸ்தானங்களில் அந்த பொன்னவன் என போற்றப்படக்கூடிய குரு பகவான் அமைவதுதான் சகட யோகம் ஆகும். சில புத்தகங்கள் குருவுக்கு 6, 8, 12 சந்திரன் இருப்பதனை சகட யோகம் என்று கூறுகிறார்கள். பொதுவாக சந்திரனுக்கு குரு சஷ்டாசத்தில் அமைய பெற்றால் 6, 8 குரு அமைய பெற்றால் அதனை சகடை என்று கூறுவார்கள். அவர்களது வாழ்க்கையானது வண்டி சக்கரம் போல் இருக்கும் சொல்றாங்க. வண்டி சக்கரம் என்றால் மேடு பள்ளமாகவும் ஒரு சில காலங்கள் ஏற்றமாகவும் ஒரு சில காலங்கள் தாழ்வாகவும் ஏற்ற தாழ்வு நிறைந்ததாக இருக்கும். அவங்க வாழ்க்கையிலேயே ரொம்ப போராடி முன்னோக்கி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். பொதுவாக சகட யோகம் கொண்டவர்கள் யானை முடியால் கொண்ட மோதிரம் அணிவது, அந்த சகட தோஷம் விலகுவதற்கு யானை முடி கொண்ட மோதிரம் அணிவது மிக மிக சிறப்பு. அதன் மூலமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலகி ஏற்றம் உயர்வு முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு உன்னதமான சூழ்நிலை உண்டாகும். சரி, இந்த சகட யோகத்தை பற்றி பார்த்தோம். அடுத்து ஒரு மிக சிறந்த யோகம், சந்திரனால் ஏற்படக்கூடிய மிக சிறந்த யோகமாக கருதக்கூடியது சந்திர மங்கள யோகம். சந்திரனே மனோகாரகனாவார், செவ்வாயானவர் மங்களன் சொல்லக்கூடிய கிரகமாகும். பூமி காரகனாவார், நிர்வாக காரகனாவார். இந்த செவ்வாயானவர் சந்திரனுக்கு கேந்திர ஸ்தானத்தில் அமைகின்ற பொழுது 1, 4, 7, 10 ஆகிய ஸ்தானங்களில் அமைகின்ற பொழுது அந்த கேந்திர ஸ்தானத்தில் அமையும் பட்சத்தில் அவர்களுக்கு சந்திர மங்கள யோகம் உண்டாகும். ஒரு ஜாதகத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய ஸ்தானத்திலிருந்து கேந்திரத்தில் சந்திரன செவ்வாய் அமைகின்ற பொழுது சந்திர மங்கள யோகம் உண்டாகும். இந்த சந்திர மங்கள யோகம் உண்டானால் செவ்வாயும் பலம் பெற்று விடுவார், சந்திரனும் பலம் பெற்று விடுவார். அப்படிப்பட்ட அமைப்பு உள்ளவர்களுக்கு பூமி யோகம், மன யோகம், செவ்வாய் சகோதரக்காரன் என்பதனால் கூட பிறந்தவர்கள் மூலமாக நல்ல அனுகூலங்கள், ஏற்றம் உயர்வு முன்னேற்றம் உண்டாகும். அது மட்டுமின்றி செல்வம் செல்வாக்கு பெயர் புகழ் பலம் வலிமையெல்லாம் கூடக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பாக சந்திர மங்கள யோகம் இருக்கும். இந்த சந்திர மங்கள யோகம் அமைவதே மிக சிறப்பு. சந்திர மங்கள யோகம் அமைய பெற்றாலே வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலை அடையக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு உண்டாகும். சந்திர மங்கள யோகம் ஏற்பட்டு சந்திரனுடைய திசையில் செவ்வாய் புத்தியோ செவ்வாயின் திசையில் சந்திர புத்தியோ நடைபெற்றால் நல்ல வலிமையான பலன்கள் ஏற்படும். சரி, அடுத்து சந்திர மங்கள யோகத்தை பற்றி சொன்னேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு யோகத்தை பற்றி முக்கியமான யோகத்தை பற்றி பார்க்கணும்னா சுனபா யோகம் அனபா யோகம் என்று கூறினார்கள். சுனபா யோகம் என்பது சந்திரனுக்கு 2ஆம் வீட்டில் சுபகிரகங்கள் அமைவது. சந்திரனுக்கு 2ஆம் வீட்டில் சுபகிரகங்கள் அமைய பெற்றால் பேச்சால் வாக்கால் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்றங்கள் உயர்வுகள் அனுகூலங்கள் உண்டாகும். பேச்சால் வாக்கால் முன்னேற்றங்கள் அனுகூலங்கள் உண்டாகும். சந்திரனுக்கு 2ஆம் வீட்டில் சுப கிரகங்கள் அமைவதன் மூலமாக பேச்சால் வாக்கால் மட்டுமில்லாமல் சிறப்பான குடும்ப சூழ்நிலை சிறப்பாக அமைவது மட்டுமில்லாமல் அவர்கள் வாழ்வில் நல்ல குடும்பத்திலும் மகிழ்ச்சி, பொருளாதார ரீதியாக மகிழ்ச்சி, ஏற்றம் உயர்வு உண்டாகும். அதற்கு அடுத்து பார்த்தால் செவ்வாய்க்கு சந்திரனுக்கு 12இல் சுபகிரகங்கள் அமைவது, அதனை அனவா யோகம் என்று கூறினார்கள். சந்திரனுக்கு 12இல் சுபகிரகங்கள் அமைகின்ற பொழுது அனவா யோகம் உண்டாகிறது. இந்த அனவா யோகம் ஏற்பட்டால் கூட சுகபோக வாழ்க்கை, சுகபோக கட்டில் சுக வாழ்க்கை, அது மட்டுமின்றி ஏற்படக்கூடிய செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான சூழ்நிலை உண்டாகும். சரி, சுனபா யோகம் அனபா யோகத்தை பற்றி சொன்னேன். அடுத்து ஒரு மிக முக்கியமான யோகத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லணும். என்னன்னா சந்திராதி யோகம்னு சொன்னான். சந்திரனுக்கு 6, 7, 8 அந்த ஸ்தானங்களில் சுபகிரகங்கள் தொடர்ந்து இருந்தால், சுபகிரகங்கள் சொல்றதே நல்ல கிரகங்கள் தொடர்ந்து இருந்தால் அதனை சந்திராதி யோகம்னு சொன்னான். அந்த யோகம் அமைய பெற்றால் நல்ல நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியங்கள், நல்ல மேன்மைகள், ஏற்றங்கள், உயர்வுகள் உண்டாகக்கூடிய ஒரு உன்னதமான சூழ்நிலை உண்டாகும். பொதுவாக 6, 7, 8 சுபகிரகங்கள் அமைவதன் மூலமாக
அவர்களுக்கு வந்து ஆயுள் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும், மன வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். அது மட்டுமின்றி எல்லா வகையிலும் நல்ல ஏற்றங்களும் உயர்வுகளும் உண்டாகக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு ஏற்படும். சரி, சந்திராதி யோகத்தை பற்றி சொன்னேன். அடுத்து பார்த்தா மிக முக்கிய யோகம்னு சொல்றது வாஸ்மதி யோகம்னு சொல்லுவாங்க. வாஸ்மதி யோகம் என்பது சில இடத்துல வந்து வான்மதி யோகம்னு சொல்லுவாங்க. வாஸ்மதி யோகம் என்பது ஒரு மிக சிறந்த யோகமாகும். யோகத்தில் சிறந்த யோகமாக விளங்குவது வசுமதி யோகமாகும். இந்த வசுமதி யோகம் என்பதனால் என்ன, வசுமதி யோகம் என்றால் என்னன்னா, சந்திரனுக்கு உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 அந்த 3, 6, 10, 11 சுப கிரகங்கள் அமையப்பெறுவது, சுபகிரகங்கள் எனப்படுவது குரு, சுக்கிரன், புதன். இந்த குரு, சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகங்களும் ஒன்று 3ல், ஒன்று 6ல், ஒன்று 10ல், அல்லாட்டி ஒன்று 6ல், ஒன்று 10ல், ஒன்று 11ல், இந்த மாதிரி இடம் மாறி, அதாவது 3, 6, 10, 11 தொடர்ந்து கிரகங்கள் அமையப்பெற்று சுபகிரகங்கள் உபஜயஸ்தானத்தில், சந்திரனுக்கு உபஜயஸ்தானத்தில் அமையப்பட்டிருந்தால் அவர்களுக்கு வந்து வசுமதி யோகம் எனக்கூடிய ஒரு மிக சிறந்த யோகம் உண்டாகும். இந்த மிக சிறந்த யோகமானது ஒரு ஜாதகத்தில் ஏற்பட்டு விட்டால் வளமான வாழ்க்கை, வாழ்வில் ஏற்றம், உயர்வு, முன்னேற்றங்கள், நல்லது ஒரு அனுகூலமான பலன்கள். அனுகூலமான பலன்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் வாழ்க்கையில் அடிமட்டத்தில் இருப்பவருக்கு கூட சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு, அனுகூலங்கள், ஏற்றங்கள் எல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு உன்னதமான சூழ்நிலை உண்டாகும். சந்திரனால் உண்டாகக்கூடிய பல்வேறு யோகங்களை பற்றி சொன்ன மனோகாரகன் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன், அது மட்டும் இல்லாமல் ஜென்ம ராசி என சொல்லக்கூடியது சந்திரன் தான். ஒரு ஜாதகத்தில் சந்திரன் பலம் பெறுவதும், சந்திரன் நின்ற வீட்டதிபதி வலுவுடன் இருப்பதும், சந்திரனை சுபகிரகங்கள் பார்வை செய்வதும் மிக சிறப்பான அமைப்பாகும். பொதுவாக சந்திரனை குரு போன்ற சுபகிரகங்கள் பார்வை செய்வதும், சந்திரனுக்கு இருபுறமும் சுபகிரகங்கள் இருப்பதும், அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு கேந்திரங்களில் கிரகங்கள் அமைப்பெறுவதும் எல்லாம் ஒரு சிறப்பு வாய்ந்த கிரகம் அமைப்பாகும். அதுவே சந்திரன் வந்து பாவகிரக சேர்க்கப்பட்டிருந்தாலும், சந்திரன் வந்து ராகுகேது சேர்க்கப்பட்டிருப்பது அவ்வளவு சிறப்பான அமைப்புன்னு சொல்ல முடியாது. ராகுகேது சேர்க்கப்பட்டு சந்திரன் அமைப்பெற்றால் அதனை கிரகண தோஷம் என்று கூறினார்கள். அப்படி கிரகண தோஷம் ஏற்பட்டிருந்தால் என்ன பண்ணலாம்னா, மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள், சிக்கல்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அவல நிலை உண்டாகும். பொதுவாக சந்திரன் மனோகாரன் என்பதனால் ஒரு ஜாதகத்தில் சுபகிரக சேர்க்கை பெற்று சந்திரன் அமைவது, சுபகிரக பார்வையுடன் இருப்பது, நல்ல கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் கிரக சேர்க்கையுடன் இருப்பது, சுபகிரக சேர்க்கையுடன் இருப்பதன் மூலமாக வாழ்வில் ஏற்றங்கள், உயர்வுகள், நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் உண்டாகும். சந்திரனால் ஏற்படக்கூடிய சில யோகங்களை பற்றியும் இன்றைய ராசி பலன் பற்றியும் உங்களிடம் தெளிவாக கூறினேன். நன்றி, வணக்கம்.